ஹாய். என்னோடய மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. வாங்குகிற சம்பளம் சுத்தமாக எனக்கு பத்த மாட்டேங்குது. வரதும் தெரிய மாட்டேங்குது, போகவும் தெரிய மாட்டேங்குது. ஒரே என்ன சொல்கிறது, அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முடிச்சிக்கிட்டுருக்கேன். இதில் ஏதாச்சும் மாற்றலாம், என் வாழ்க்கையை மாற்றலாம், இல்லை ஏதாச்சும் புதுசாக படிக்கலான்னாலே ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. சும்மா வருது, திங்குது, தூங்குது, எதுக்கு இருக்குதுன்னே தெரில. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வேறு என்னது, நிறைய பாலியல் வன்கொடுமை மயிர் ஒரு மயிரும் புரிய மாட்டேங்குது. தமிழ் தான் நான். வன்கொடுமைன்னு என்னன்னே எனக்கு ஒரு மயிரும் புரிய மாட்டேங்குது. ஏன் கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது என்ன அவங்களுக்கு குறைஞ்சி போயிருதுன்னு தெரில. அதுவும் தமிழ் வார்த்தை தான்றா. அது பாலியல் வன்கொடுமைன்னு வேறு புதுசாக வேறு ஒரு இது. கற்பழிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது டேரெக்டாக ஒரு இண்டிவிஜுவலை அஃபெக்ட் பண்ணும். பட் இது பாலியல் வன்கொடுமைனா ஒரு மயிரானுக்கு ஒன்றுமே புரியறதில்ல. சேர் எங்கேயோ நடந்துச்சு வன்கொடுமையா அப்படின்னா என்னென்னு தெரில. சேர் ரைட் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அப்படி நடந்துருச்சா, நம்ம சேஃபாக இருக்கணும், நம்ம இனிமேலுக்கு அது மாதிரி யோசிக்கக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். அதெல்லாம் எவனுக்கும் ஒரு மயிரானுக்கும் புரிய மாட்டேங்குது. கேட்டால் தமிழில் பியூர் தமிழில் சொல்கிறாங்க, மயிரில் சொல்கிறானுங்க. அத்தா நல்லா வருது, கெட்ட வார்த்தையாக வருது. இருந்தாலும் சரி ரைட்டு இருக்கட்டும் விடு. அப்புறம் எனக்கு காஜி முத்தி போச்சா, இல்லை என்ன சொல்கிறது, என் வயசு கோளாரா, இல்லை ஹார்மோன் கோளாரா, எனக்கு சுத்தமாக தெரியல. எதேதோ யோசிக்குது. என்ன சொல்கிறது, நான் சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு 5 மணி நேரம் சும்மா இருக்கேன்னா ஒரு 2 மணி நேரம் தேவையில்லாமல் அதை பற்றி யோசிக்கிறேன். ஒரு 2-3 மணி நேரம் யூடியூப்பில் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன ஸ்க்ரோல் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், ஒரு மயிரும் புரிய மாட்டேங்குது, ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. நான் பாட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன், மாற்ற முடியல. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார்? நான் தான் சரியா? ஆக்சுவலி என்னது, நான் பண்ணுறதெல்லாம் வச்சு நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த வெளியில் நடக்கிறது, என்ன சொல்கிறது, இந்த பெண்கள் ஆண்கள் இருவரும் செய்வதை எல்லாம் பார்த்தால் எனக்கு இன்னமும் எனக்கு பயமாக இருக்குது. நான் வெளியே போக முடியுமான்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ரைட்டு, ஏதோ நடந்து போட்டோம். நான் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறது, நான் இருக்கிற ஸ்டாண்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த நியூஸு அதையெல்லாம் கன்சியூம் பண்ணும்போது, சொசைட்டிலேருந்து கன்சியூம் பண்ணும்போது எனக்கே என் மேலே பயமாக இருக்குது. நானும் என்ன சொல்கிறது, பயங்கரமான கொடூரமான ரேப்பிஸ்டாக இருப்பணும் அப்படின்னு சொல்லி. என்ன கர்மாந்திரமாப்போ.